ஹலோ எவ்ரிவன். எஸ்டர்டே எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்த சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க என்ன கேட்டாங்க, கண்டிப்பாக மெயில் வருமா, வெயிட் லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக மெயில் வந்து ஜாயினிங் மெயில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாராலுமே இது வந்து கன்ஃபார்மாக வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஜாயினிங் மெயில் வரும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் லாஸ்ட் இயர் 2024-25 பேட்ச் எடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். வெயிட் லிஸ்ட்டுக்கு எவ்வளோ லேட்டாக மெயில் வந்திருக்குன்றது அது நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் அவ்வளோ கேப் இருக்கும், அந்த ப்ராசஸ் ஒன்று நடக்கிறதுக்கு அவ்வளோ கேப்ஸ் இருக்கும். மந்த் வைஸ் கேப் இருக்கும், ஒரு 3 to 4 months கேப் இருக்கும். நானுமே அது ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடியே கோ த்ரூ பண்ணிட்டு தான் அது இந்த ஜாப் மேலே ஃபுல் ஹோப் வைக்கல. ஓகேவா, இது வரும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இந்த 1 year ப்ராசஸ்க்குள்ள 1 day வரும். இப்போ வந்து எல்லாரும் வந்து 15 வரலாம், 16 வரலாம் அப்படின்னு அசப்ஷன் தான் பண்ணுறாங்க தவிர்த்து பேங்க் சைட்லேருந்து யாருமே இது 15-16 வரும்னு சொல்லவே இல்லை. இது எல்லாமே நம்மள மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸோட அசப்ஷன் தான். ஓகேவா, மேபி வரலாம், மைட் பி இல்லாமலே போகலான்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த பேங்க் ஜாப் வேணும்னா நீங்கள் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்து இதை நம்பியே மட்டும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வேறு ஜாப் போகணும்னு நினைப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வேறு ஜாப் போங்க, வேண்டானே சொல்லலை யாரும். ஒருத்தர் வந்து நேற்று என்கிட்ட சொன்னார், எனக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச்ல கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வெயிட்டேஜ் மெயில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போவே 100% ஆஃப் ஹோப் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. நான் நேற்று மெயிலுமே அவங்க வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இது வந்து மைட் பி தான், இது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நீங்கள் வேறு ஜாப் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஜாப் எப்படி தேடணும் அது கூட நான் உங்களுக்கு சொன்னேன். ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்களுக்கு நான் அது கூட ரெஸ்யூம் கூட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் வேறு ஜாப் தேடுங்க. இப்போ பேச்சுலர் டிகிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஜாப் வந்து 1 day 2 daysலேயே கிடைக்கும். உங்களுக்கு உடனே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அது டெம்பரரியாக தான் இருக்கும். பட் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ண போகிறேன், மார்ச் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ சொல்கிற அதே அசப்ஷன் தான். மார்ச் 15 சொல்லவும் சான்சஸ் இருக்குது. 15 சொல்கிறதுக்கும் மார்ச் 15 சொல்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்பி மட்டும் இருக்காது. இது மெயில் வரும்போது வரட்டும், வராமே போகும், வந்தாலும் வரும். வெயிட் லிஸ்ட்னா அதோட மீனிங் ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு புரிஞ்சிருந்தா இதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிப்பே மாட்டாங்க யாரும். ஜாப்பை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்க. இது வரும்போது வரட்டும், வராமே போகலாம். இது ஃபுல்லாக ஹோப் வச்சுட்டு இது கன்ஃபார்மாக வருமா, இது கன்ஃபார்மாக இது எங்களுக்கு கிடைக்குமா, மெயில் வருமானு அகைன் ரிப்பீட்டடாக இதையே செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெட்டர் நீங்கள் ஜாப் வந்து போயிடலாம்.